இன்றைக்கும் தம்முடைய பிள்ளைகளை வேலையடைக்கிறார். இன்றைக்கும் அவர் தம்முடைய மகிமை விளங்க செய்கிறார். தகப்பனே, நிற்கிறது பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய ஆவியானவருடைய பிரசன்னம், ஆவியானுடைய மகிமை நிறைவாருக்கும்படி ஜெபிக்கிறோம். நம்முடைய இரக்கம் சூழ்ந்து கொள்ளட்டும். நம்முடைய பரிசுத்தம் பிள்ளைகள் கூட இருக்கட்டும். தீமைக்கும் பொல்லாப்புக்கு விலைக்கு காத்துக்கொள்ளும். சுகமாய் தங்கியிருக்க கிருபை செய்யும். ஆண்டவர் தாம் பிள்ளைகளை ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். உட்காரம். கர்த்தர் நல்லவர். இந்த கால ஆராதனைக்கு வந்த எல்லாருக்கும் நான் இயேசுவின் நாமத்தினாலே இந்த உயிர்த்தெழுந்த ஆராதனையில் இந்த உயிர்த்தெழுதலின் பண்டிகையினுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you. Hallelujah. ஈஸ்டர் என்ற வார்த்தை வேதத்தில் இல்லை. கிறிஸ்மஸ் என்றதான வார்த்தை வேதத்தில் இல்லை. குட் ஃப்ரைடே என்ற வார்த்தை வேதத்தில் இல்லை. ஆனாலும் நாம் அதை பெயரை சொல்லி நாம் அதை என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நினைவு கூறுகிறோம். ஆனால் நமக்கு அந்த ஈஸ்டர் என்ற காரியத்திற்கு அது நான் விளக்கத்துக்கு உள்ள நான் போகலை. அது ஒரு 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 பாகாலினுடைய தெய்வத்தினுடைய ஒரு பெண் தெய்வத்தினுடைய வார்த்தை. அது நாட்களிலே தெரியாமல் அப்படியே வச்சுட்டாங்க. நம்மளும் இன்னைக்கு ஈஸ்டர் ஈஸ்டர்னு சொல்லிட்டு இருக்கோம். ஈஸ்டர் என்ற வார்த்தை இட் இஸ் காடஸ்னுடைய ஒரு வார்த்தை. இட்ஸ் நாட் ஈஸ்டர். இப்படிப்பட்ட ஒரு நாளிலே இயேசு உயிர்த்தெழுந்தார். அதை செய்கிற ஆண்மைனே வருங்க. இயேசு உயிர்த்தெழுந்தார். அது உயிர்த்தெழுந்தனாலே நாம் கொண்டாடுகிறோம், நினைவு கூறுகிறோம். ஆமென். ஒவ்வொரு சண்டே நமக்கு ஈஸ்டர் தான். ஆமென், ஸ்தோத்திரம். அதனால் இன்றைக்கோ ஒரு நாள் நமக்கு இருக்கிறது 3 பண்டிகை தான். ஒன்று என்னது? குட் ஃப்ரைடே, ஈஸ்டர், கிறிஸ்மஸ். 3 பண்டிகையுமே பைபிளில் இல்லவே இல்லை. ஆனால் சம்பவம், இயேசு பிறந்தார் என்பது சத்தியம். இயேசு மரித்தார் என்பது நிச்சயம். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பது அதை காட்டிலும் நிச்சயம். ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். நம்ம ஒரு காரியத்தை செய்யலாம்னு நினைக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷத்தை நாம் எல்லாரும் எழுமி நின்று வாசிக்க போகிறோம். எல்லாரும் எழுமி நின்று மார்க்கின் சுவிசேஷம் கடைசி அதிகாரத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். வேதம் கொண்டு வந்தவங்களாம் எல்லாம் திருப்பி கொடுங்க. மார்க் 16வது அதிகாரம் 1 முதல் 20 வசனம் வரை எல்லாம் எடுத்துட்டீங்களா? ஆரம்பிக்கலாமா? ஆங்கிலத்தில் உங்களுக்கு வேதாகம் இருந்தால் ஆங்கிலத்தில் வாசிங்கள். தமிழில் இருந்தாலும் தமிழ், எந்த மொழியில் இருந்தாலும் நீங்கள் வாசிக்கலாம். ஆனால் நீங்கள் கட்டாயம் வாசிக்கணும். சரியா? சரி, வாசிக்கலாமா? ஓவினாலான பின்பு மகேதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதல் நாளாம் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையினிடத்தில் வந்து கல்லறையின் வாசலில் நிற்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டுவான் என்று ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாக இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. இதோ அவர் வைத்த இடம். நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கு பேதுருவிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். அவர் உங்களுக்கு சொன்னபடி அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்திருந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமல் போனார்கள். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அவளிடத்திலிருந்து அவள் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவள் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவளிடத்திலே போய் அந்த செய்தியை அறிவித்தாள். அவள் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது நம்பவில்லை. அதன் பின்பு அவர்கள் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார்.
அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்கள் நம்பவில்லை. அதன் பின்பு 11 போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர் தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போகிற நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினை தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறனாலே நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்றார். இவ்விதமாக கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்திருந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. உட்கார்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலிலே அவர் முதற் பலனானார். உயிர்த்தெழுந்த ஒரே ராஜா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உயிர்த்தெழுந்த ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 3 முக்கோடி தெய்வத்தின் நம்பிக்கையை கொண்ட நம்முடைய இந்திய தேசத்திலே ஒரே தெய்வம் உயிர்த்தெழுந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் அதை கொண்டாடுவோமா? எல்லாம் கரங்களை தட்டி, கமான் கமான், எல்லாம் கரங்களை தட்டி. இயேசு உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா, ஆமென். இந்த காலை நேரத்தில் ஆமென் வந்து இருக்கிறோம். கமான், கரங்களை தட்டி, ஆண்டவரே உயிர்த்தெழுந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஷபபபரதா ஓ லிபத்தின மனபலகத்தா. இயேசு உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த ஒரே தெய்வம் நம்முடைய இயேசு மாத்திரமே. உயிர்த்தெழுந்த தேவனை ஆராதிப்பது என்பது நமக்கு கிடைத்த மாபெரும் பாக்கியம். ஆமென். எத்தனை பேர் பெரிய ஸ்லாக்கியம் நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் உயிர்த்தெழுந்த தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் கல்லில் அல்ல, அவர் ரூபமாமை அல்ல, அவர் எந்த மனிதனும் கையால் செதுக்கப்பட்டவரும் அல்ல. நம்மை உருவாக்கின ஆண்டவர். ஹல்லேலூயா. மனிதன் தேவனோடு சேர முடியாததற்கு ஒரே காரணம் அவனுக்குள்ள இருக்கிற பாவம். பாவத்தை போக்கும் பலியாக இயேசு தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி அவர் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி ஜீவனை விட்டார். விட்டது முடிவல்ல, விட்டது ஒரு பெரிய ஆரம்பத்திற்காக. அல்லேலூயா. வாரத்தின் முதல் நாள், ஆமென், அவர் அதிகாலையில் என்ன செய்தார்? உயிரோடு எழுந்த தெய்வம். ஆமென். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். தேவன் பிதாவாக தேவன், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும், அந்த தேவன் நம்முடைய பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பிதா, குமாரன். இந்த குமாரன் நமக்கு 3 தெய்வம் அல்ல, ஒரே தெய்வம். எப்படி நான் அடிக்கடி சொல்லுவேன், இப்போ நான் இங்க இருக்கிறேன், நீங்க என்னன்னு கூடுவீங்க? பாஸ்டர்னு கூடுவாங்க. பாஸ்டர்மா என்னன்னு கூடுவாங்க? சில நேரத்தில் பாஸ்டர், எங்கள் வீட்டில் எல்லா அம்மா அம்மாருமே அவங்க ஐயாவை என்னன்னு கூப்பிட்றாங்க? அப்பான்னு கூப்பிட்றாங்க. இந்த அப்பான்னு கூப்பிட்டா சில நேரம் நான் யோசிப்பேன், எங்கள் பெரிய மகன் தான் அவங்க வீட்டுக்கார அப்பான்னு கூப்பிட்றாங்க சார், நான் அமைதியாக இருப்பேன். அங்கேருந்து ஒரு சத்தம் வரும், பாஸ்டர் ஐயா. என்ன? அப்போ அந்த சத்தம் 3 பேரோட சத்தம் எப்படி இருக்கு? ஒரே மாதிரி இருக்கனால கேட்க மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது.
பாஸ்டர் மக்கனா வீட்டுக்காரர், உங்களுக்கு நான் யாரு? இப்போ எங்க பிள்ளைங்க என்னன்னு போடுவாங்க? அப்பா. ஒருத்தர் தான். இது நல்ல இது குழம்பவே குழம்பாதீங்க. ஒருத்தர், ஒரே தெய்வம் தான் நமக்கு. When he was a creator, he was Almighty God. அவர் பூமிக்கு வந்த பொழுது தெய்வம் மனிதனாய் அவதரித்தார். ஆமென், ஹalleluya. இந்த சான்ஸ்கிரிட்ல அந்த வார்த்தை எனக்கு சரியா தெரியல, நான் doesn't want to tell that. அவர் விண்ணை விட்டு பூமிக்கு வந்த சரணம் சரணம் சரணம், அது ஒரு புராணம் இருக்கு. தமிழ அது தமிழாக்கப்பட்ட அதுதான். விண்ணை விட்டு மண்ணுலகத்துக்கு வந்த பழுதில்லாத பலி என்று சான்ஸ்கிரிட்ல சொல்லப்பட்டது. அது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான். ஹalleluya. தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எழுப்பினார். எழுப்பினார்னா என்ன அர்த்தம்? தூங்குற ஒரு ஆளை என்ன செய்வோம்? எழுப்புவோம். செத்த ஆளை என்ன செய்ய முடியாது? உயிரோட கொண்டு வர முடியாது. தூங்குற ஒரு ஆளை என்ன செய்ய முடியும்? தட்டி எழுப்போம். வாப்பா, வா வா வா. இயேசு முடிந்தது என்று அவர் மறிக்கவில்லை. முடிந்தது என்று சொல்லி அவர் என்ன செய்தார்? மக்களுடைய எல்லா பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற ஒரு தேவாட்டுக்குட்டியாக அவர் பரலோகம் சென்று இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் பரலோகம் சென்ற பொழுது அவர் ஒரு மனித குமாரனாய் இருந்தபடினாலே, மனிதனாய் இருந்தபடினாலே அவர் என்ன செய்யணும்? போ உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். உயிர்ப்பிக்கப்படுவதற்காக இந்த சரீரத்துக்குள்ளே அவருடைய ஜீவன் மறுபடியும் என்ன செய்தது? உள்ளே கொண்டு வந்து தேவ தூதன் மூலமாக அவரை தட்டி எழுப்பினார். ஹல்லேலூயா. ஆனா இந்த உலகம் அவர் உயிர்த்தெழக்கூடாது என்பது சொல்ல கட்டளையிடும்படியாக மிகப்பெரிய ஒரு கல் என்ன செஞ்சிருக்கிறாங்க? புரட்டி அதன் வாயில வைத்து, அந்த கல்லறினுடைய நுழைவாயில வைத்து, இந்த சீஷர்கள் ஒருவேளை என்ன செஞ்சிருவாங்க? சரீரத்தை கொண்டு போயிருவாங்க. ஏன்னா இந்த எத்தன் சொல்லி இருக்கிறான், 3ஆவது நாள் என்ன செஞ்சிருவான்? உயிரோட எழுந்துருவான். இந்த சீஷர்கள் திருடி கொண்டு போயிட்டு என்ன சொல்லுவாங்க? ஆமா, இவ சரீரத்தை திருடி கொண்டு போயிட்டு எழுந்துட்டார் சொல்வதற்கு தவிர்ப்பதற்காக ரோம சக்கரவர்த்தியினுடைய முத்திரை போடப்பட்ட கல்லு. அல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமா, இவங்க ஆசாரிகள், பிரதான ஆசாரியர்கள் என்ன செய்யறாங்க? போய் கேட்கிறாங்க, இந்த மாதிரி கொண்டு போயிடுவாங்க, உங்களுடைய என்ன செய்யுங்க? போர் சேவர்களை அனுப்பி காவல்காரருக்கு என்ன செய்யுங்க? கொஞ்சம் காவல் காத்து கொடுங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, ஏன் உங்களிடத்துல பிரதானமான போர் சேவர்கள் இல்லையா சொல்லும் பொழுது, தேவாலயத்தினுடைய போர் சேவர் வந்து நிற்கிறாங்க காவல் காப்பதற்காக. தேவச்சனமே, நீ உயிர்த்தெழக்கூடாது, நீ மறுரூபம் அடையக்கூடாதுன்னு சொல்லி இந்த உலகம் என்ன செய்யுது? ஒரு பெரிய கல்லை ஒன்று மேலே வச்சிருக்கு. அந்த கல்லு மேலே ஒரு முத்திரை இருக்கு. என்ன முத்திரை? உலக முத்திரை போட்டிருக்கு. நாம் உலகத்தான் அல்லவே. நாம் ஒருவரும் என்ன செய்யக்கூடாது? உலகத்தின் முத்திரை போட்டா நம்ம ஆண்டவருடைய பிள்ளையை மாறும் பொழுது, அந்த கல், புரட்டி போட்ட கல், நீ ரட்சிக்கப்படும் போது, மூழ்கி ஞானஸ்நானம் பண்ண எடுக்கும் பொழுது அந்த கல் என்ன செய்யும்? உருண்டு போகிறத நீங்க பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அவரை எப்படி ஜீவனோடு இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்ததோ அது போல நம்மையும் கர்த்தர் என்ன செய்வாரு? உயிர்ப்பிக்கும்படியாக. ஹல்லேலூயா. நம்மையும் தமது வல்லமையினாலே, சொல்லுங்க, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்வார்? எழுப்ப போகிறார். ஆமென். எத்தனை அன்னைக்கெல்லாம் யோசித்தேன், இந்த ஞானஸ்தானம் தொட்டியில எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க இப்படி யோசிக்குமா? நான் சொன்னேன் ஒரு 100 பேர் இருக்கோம்னு. அப்போ சொன்னேன், இல்லை பாஸ்டர், 100 இல்லை. என்ன, ஒவ்வொரு முறையும் நீங்கள் 20 பேர், 23 கடந்த நாட்களில் 26 பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. எடுத்து முடிச்சுட்டு நேற்று தான் காலையில் எழும்புறேன், கை வரமாட்டேங்குது, கால் வரமாட்டேங்குது, இழுத்துட்டு போகுது. இப்போ தான் யோசித்தேன், டாடா, ஒவ்வொரு முறையும் 24, 25 எடுக்கிறோமே, அப்போது கிட்டத்தட்ட நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை எடுக்கிறோம், ஞானஸ்தானம் கொடுக்குறோம். அப்போது எத்தனை கணக்கு பார்த்தா 100க்கு மேலே போகுது. அவங்களாம் எங்கே போயிட்டாங்க? பாதி பேர் இருக்கிறாங்க, பாதி பேர் காணாமல் போயிட்டாங்க. அதில் ஒரு பாதி பேர் மேலே போயிட்டாங்க. அவர்கள் எல்லாம் எத்தனை பேர் அடக்கம் பண்ணியிருப்பேன்னு யோசித்து பார்த்தேன். என்னுடைய ஊழியத்தின் அனுபவத்தில் எத்தனை பேர் அடக்கம் பண்ணியிருப்பேன், அதெல்லாம் லிஸ்ட்டு இல்லை. எத்தனையோ பேரை
ஒருவரை நான் இறந்துட்டாரு, அவர் இறந்த ஆளை இறந்துட்டார் காலையில் கேள்விப்பட்டேன். சாயங்காலம் நானும் என் பாஸ்டர் மகனும் கீழ்பாக்கு செமினரியை தாண்டி போகிறோம். நானும் அவரும் சைக்கிளெல்லாம் ஒன்றா போயிருக்கிறோம், ஒன்றா ஊழியம் செஞ்சுருக்கிறோம். இறந்துட்டார். சரி, அவரை பார்த்துட்டு போகிறோம். கையில் பைபிள் கூட இல்லை. நாங்கள் ஒரு வேலையை முடிச்சுட்டு ஆடிட்டரை பார்த்துட்டு நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோம். சரி, போய் சும்மா போய் பார்ப்போம், வேலை முடிஞ்சிருச்சு. நமக்கு அடுத்த ப்ரோக்ராம் சாயங்காலம் 6:30 தானே, இது 5 மணிக்கு சும்மா எட்டி பார்ப்போமேன்னு போனால் யாருமே அடக்கம் பண்ணுறதுக்கு இல்லை, சும்மா வச்சிருக்கிறாங்க. அடக்கம் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. உடனே என்ன பார்த்தோன்னே, அண்ணே அங்கிள் கொஞ்சம் அப்பாவுக்கு பண்ணி கொடுத்துருங்களேன், அடக்கம் பண்ணி. ஒன்றுமே பைபிள் இல்லைங்க. ஏன் அவரு ஒரு அமாவாசை பௌர்ணமிக்கு சபை மாற்றினே இருப்பார். ஒரு சபையில் நிரந்தரமாக இருக்க மாட்டார். கொஞ்ச நாள் இருப்பார், சண்டை பிடிப்பார், அடுத்த சபைக்கு போயிடுவார். அங்கே கொஞ்ச நாள் இருப்பார், அங்கே சண்டை போட, அங்கே போய் அடக்கம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் பைபிளே இல்லாமல் அடக்கம் பண்ணேன். அப்படிலாம் நிறைய சம்பவம் நடந்திருக்கு. ஆமாம், இன்னொரு தம்பி இப்போ அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் பாருங்க, இப்படிலாம் அந்த பையன் தம்பியை சர்ச்சு வாசலை வச்சு கெஞ்சுறாங்க. பாஸ்டர் பையா எடுத்துட்டு போடான்ட்டார், எடுத்துட்டு போ. நான் உள்ள தற்சயமா எனக்கு அங்கே வேலையை அன்னைக்கு இல்லவே இல்லை. எனக்கு வெளியே வேலை, அந்த வெளியே கொண்டு போக அந்த முக்கியமான ரெசிப்டை நான் நைட் நான் எடுக்கணும்னு யோசனை வந்தேன். ரெசிப்ட் எடுக்க நான் வந்தேன். நான் வந்தா பாடியோட நிற்கிது. மாஸ்டர் என்ன பாஸ்டர்ப்பா நீ 2 ஜோம் பண்ணுறான்னு போ. கிட்ட போகிறேன், மூக்கில் புழு, வாயில் புழு நெளியுது. ஐயோ ஆண்டவரே, இப்படியா? அடக்கம் பல விதமான அடக்கம் பண்ணியிருக்கோம். சாயங்காலம் 4 மணிக்கு அடக்கம், 5 மணிக்கு கல்யாணம். எப்படி இருக்குன்றீங்க? சீக்கிரம் 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 அடக்கம், சீக்கிரம் முடிங்க, சீக்கிரம் சீக்கிரம் வாங்க 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 வாங்க. அப்படியே ரைட், ஓகே. ஏன்னா 5 மணிக்கு கல்யாணம். இப்படி ஊழியத்தில் அடக்கமும் கல்யாணமும் பார்த்துருக்கிறேன். ஆனால் ரட்சிக்கப்பட்டவங்களுடைய மரணம் ஒரு மகிமையான ஒரு மரணம். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? உயிர்ப்பிக்கப்பட போகிற சரீரம். சொல்லுங்க, என்ன செய்யப்பட போறோம்? அவருடைய வல்லமையினால. சொல்லுங்க, அவருடைய வல்லமையினாலே. சங்கீதம் 116 சங்கீதம் 3ஆம் வசனத்துல இப்படி சங்கீதக்காரன் சொல்லுகிறான், மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது. பாதாள இடுக்கண்கள் என்னை என்ன செய்தது? என்னை பிடித்தது. இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும் என்று கெஞ்சினேன். என் ஆத்துமாவை விடுவியும் என்று கெஞ்சினேன். தேவனுடைய வல்லமை ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்குள்ள இருக்கணும்னா அந்த மக உயிர்த்தெழுதலை எழும்பக்கூடாதபடிக்கு மரண கட்டுகள் என்ன செய்ததா? சுற்றி கொள்கிறது. மரண கட்டுகள். ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், the sorrows of death, pains of hell. இன்னைக்கு அநேக வாழ்க்கையிலே உயிர்த்தெழுதல் என்ற காரியம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பரிசுத்த வேதம் சொல்கிறது உயிர்த்தெழுதல் உண்டு. அதுக்கு நமக்கு மாதிரி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு அநேக வாழ்க்கையிலே இந்த மரண கட்டுகள் என்ன செய்திருக்கிறது? அவர்களை சுற்றி கொண்டிருக்கிறது. இரண்டாவது, பாதாள இடுக்கண்கள் என்ன செய்திருக்கிறது? பிடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த 2 காரியத்திலும் ஒரு தேவ பிள்ளைகள் அவர்கள் இந்த காரியத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து விட்டார் என்ற காரியத்தை அவர்கள் கேள்விப்பட்ட மாத்திரத்திலே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது இந்த 11 சீஷர்களும் இயேசுவை கண்ட மாத்திரத்திலே அவர்கள் தங்களுடைய இயேசுவின் பாதத்திலே விழுந்து இயேசுவை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. சந்தேகம், குழப்பம், பயம், திகில், இப்படிப்பட்ட காரியங்கள் சீஷர்களிடத்தில் காணப்பட்டது. ஆனால் இயேசுவை முகமுகமாய் பார்த்த உடனே அவர்கள் என்ன சொன்னார்? ஆவேசம் என்று நினைத்தார்கள். இயேசு சொன்னதை அவர்கள் என்ன செய்யல? அந்த நாட்களிலே அவர்கள் சொன்னதை அவங்க யோசனைலாம் எப்போ இயேசு அப்போ மீனையும் அப்படி பெருக செய்வார், எப்போ சாப்பாடு வாங்கிட்டு சொல்லுவார்,
எப்போ திராட்சை ரசம் கிடைக்கும், இவன் இதுதான் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தான். இயேசு சொன்ன உபதேசத்தில் என்ன செய்யல, அவங்க நினைக்கல. அது மாதிரி தான் நிறைய விசுவாசி சபையில் தான் உட்காந்து இருப்பாங்க, பிரசங்கத்தை கேட்குற நேரத்தில் உட்காந்து தான் இருப்பாங்க. ஆனால் என்னமோ யோசனை எங்கே இருக்கும், இப்படி போயிட்டு இருக்கும். இன்றைக்கி இவர் எத்தனை மணிக்கு முடிப்பாருன்னு தெரியல. காலையில் 5 மணிக்கு எழும்புனேன், இப்போ இவர் முடித்தாருன்னா மதியானம் சாப்பிட்றதா இல்லை காலையில் சாப்பிட்டாரா? காலை சாப்பிட்டா மதியானம் பசி எடுக்காது. அப்போ என்ன பண்ணலாம், இதையே யோசிச்சுட்ருங்க. ஆனால் வேதம் அப்படி இல்லை. வேத சத்தியத்தை கேட்க கூடாதபடிக்கு பிசாசு பண்ணியிருக்கிறான், மரண கட்டுகளும் பாதாளத்தினுடைய இடுக்கண்களை கொடுத்து தேவனுடைய வார்த்தையை கேட்கக்கூடாது இப்படிக்கு அவன் பிசாசுடைய தந்திரம். இயேசு 3 வருஷம் பிரசங்கம் பண்ணார் இந்த சீஷர்களுக்கு. மரிப்பேன், நான் உயிரோட எழுந்திருப்பேன். இது எத்தனை முறை சொல்லியிருப்பாரு? 100கணக்கான முறை சொன்னார். ஆனால் சீஷர் மண்டையில் என்ன செய்யல, போல மறந்துட்டாங்க. அப்போதான் அந்த நம்ம இப்போ வாசனில் மார்க் 16 அதிகாரத்தில் இயேசு அவர்கள் என்ன செஞ்சாராம், கட்டிந்து கொண்டு. சீஷர்கள் என்னைக்கு இயேசுதான் தெய்வம் என்று அவர்கள் பார்த்தார்களோ அன்னைக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, பாதத்தில் விழுந்து கர்த்தர் என்ன செய்தாங்க, தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். தேவஜனமே, உயிர்த்தெழுந்த இயேசு நாம் தொழுது கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது நடக்கிற அற்புதம் என்ன தெரியுமா? மரண கட்டுகள் உடையும், பாதாளத்தின் இடுக்கண்கள் எல்லாம் பிரிய ஆரம்பிக்கும். எந்த விசுவாசி மரண கட்டுல ஃப்ரீயாய் இடுக்கன் பாதாள இடுக்கன்ல அவன் விடுவிக்கப்படுகிறானோ அவன் உயிர்த்தெழுதலுக்கு அவன் he is getting ready. ஹல்லேலூயா. அது மரணத்துக்கு அப்புறம் இல்ல, மரணத்துக்கு முன்னாலே நம்ம என்ன செஞ்சணும், இதை ஜெயிச்சு விடணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்து அவர் ஏன் உயிர்த்தெழுந்தார்னா தன்னை தன்னை தெய்வம் என்று காட்டுவதற்காக அவர் உயிர்த்தெழவில்லை. அவர் எதற்காக தெரியுமா? மரித்த ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்யணும், உயிரோடு எழுந்திருப்பான், உயிரோடு எழுந்திருப்பான். பிறப்ப நம்மளை போல அவர் கண்ணின் வயிற்றில் பிறந்தார், வளர்ந்தார், நம்மளை போல வளர்ந்தார், நம்மளை போல புசித்தார், நம்மளை போல குடித்தார், நம்ம போல அவருக்கு பசி இருந்தது, நமக்கு போல அவர் தூங்கினார். எல்லாமே நம்மளை போல தான் இருந்தது. ஆண்டவர் கரெக்டாக தான் செஞ்சிட்டார். மனுஷனுக்குள்ள என்ன இருந்ததோ அது அப்படியே அவர் செஞ்சார். நம்முடைய பசி அவர் அறிந்திருந்தார், வேதனையை அறிந்திருந்தார், துக்கத்தை அறிந்திருந்தார், நம்முடைய வியாகுலங்களை ஆண்டவர் அறிந்திருந்தார். மனிதனை போல இயேசுவும் ஜீவித்தார். அதனால மனுஷனாய் இருந்த ஒவ்வொருவரும் இருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு நாள் என்ன செய்வான், மரிப்பான். மரணத்தை அப்படியே சொல்யூஷன் இல்லை, சாவுதான் மனுஷனுக்கு முடிவு அல்ல என்பதை நிரூபிக்கும்படியாய் இயேசு கிறிஸ்து மறுபடியும் என்ன செஞ்சாரு, உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. நீ மரித்த பின்பு கூட ஒரு மனிதன் என்ன செய்யணும், ஆமா மரிக்கணும். நம்ம ஊர்ல இருக்காங்க இல்லையா, 3 பேர் படுத்திருக்காங்கல்ல மெரினா பீச்சில், அவங்க கூட ஒரு நாள் என்ன செய்ய போகிறாங்க, எழும்ப போகிறாங்க. டெல்லியில் ஒரு கல்லறையில் அப்படியே இரவும் பகலும் நம்ம தேச தந்தை இருக்கார்ல, அவர் கூட என்ன செய்ய போகிறாரு, எழும்ப போகிறாங்க. எல்லாம் ஊர் அறிய மரித்த குயின் எலிசபெத் அவங்க மறைச்சாங்க இல்லையா, அவங்களோட கல்லறை ஒருவரும் என்ன செய்ய முடியாது, பார்க்கவே முடியாது. எந்த ராஜ குடும்பத்துக்கு கூட என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. இறக்கிட்டாங்கன்னா அது எங்க இருக்குன்னு ஒருவருக்கும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துல உள்ள இறக்கிடுவாங்க, பார்க்க முடியாது. யாரா இருந்தாலும் அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு கிட்டத்தட்ட நான் 500 வருஷத்துக்கு 600 வருஷத்துக்கு உண்டான அந்த ராணியோட லிஸ்ட் அவங்ககிட்ட இருக்கான். ஆமா, ஆமென். இந்த அரண்மனையில் எத்தனை ராஜாக்கள் எப்போ பிறந்தாங்க, எப்போ செத்தாங்க, என்னைக்கு அவங்க காரோனேஷன் வாங்கினாங்க என்ற காரியெல்லாம் அவங்க இருக்கு. எத்தனை பெரிய ராஜாவானாலும் எத்தனை பெரிய ராணியானாலும் ஒரு நாள் அவங்களோட உயிரோடு என்ன செய்யணும், எல்லாம் எழுமணும். தீயோர் போல நல்லோர் எல்லாரும் உயிர் தெழ வேண்டும். உயிர் தெழுந்து இயேசுக்கு சமீபமா இருந்தவங்க, அவங்க இரத்தத்தால கழுவப்பட்டவங்க உயிர் தெழுந்து அவரோடு நித்தியமாய் வாழ்வதற்கு அங்க போயிருவாங்க. உயிர் தெழுதலை நம்பாதவங்க, ரட்சிக்கப்படாதவங்க, பாவ மன்னிப்பு வாங்காதவங்க, கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறவங்க, இயேசுவை கும்பிட்டவங்க, இயேசுவை தொட்டவங்க, இயேசுவுக்கு சிலை வச்சு கும்பிட்டவங்க எல்லாம் பாவ மன்னிப்பு நீங்கள கும்பிட்டாங்க, நம்பினாங்க,
கடவுள் இயேசுவும் ஒரு கடவுள் தான் சொன்னாங்க, உண்மைதான், இல்லைன்னு இல்லை. அதோடு அவங்க நிற்கல. அவங்க என்ன செஞ்சிருக்கணும்? இயேசுவே என் பாவத்தை மன்னியோன்ற அவங்க சொல்லியிருக்கணும். அந்த கல்லன் சிலுவையில் என்ன செஞ்சான்? இயேசுவே, மெசியாவே, இன்றைக்கு நீர் என்ன செய்ய நினைத்தருளும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம், அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை, அப்படிப்பட்ட ஒரு இணைப்பு இருக்கும் பொழுது அவர்களுக்கு சாவு முடிவல்ல, சாவு நித்திய ஜீவனுக்குடைய முதல் படி. அல்லேலூயா. இந்த அனுபவம் இல்லாம மரிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நித்திய மரணம், நித்திய மரணத்துக்குள்ளாக ஆக்கும்படி ஆண்டவர் அவர்களை உயிர்ப்பிப்பார். எல்லாரையும் ஆண்டவர் உயிர்ப்பிப்பார். எல்லாரும், சிறு குழந்தைகள் கூட உயிர்ப்பிக்கப்படுவாங்க. ஒரு தேவதாசன் சொன்னாரு, பலர் அபார்ஷன் பண்றாங்க தெரியுமா? இந்த அபார்ஷன் பண்ணப்பட்ட பிள்ளைகள் கூட உயிரோடு எழும்பி வருமா? வேதத்தில் இல்ல, அதுக்கு உயிர்னு வந்துருச்சு இல்லையா? உயிர்னு வந்ததுக்கு அப்புறம் அந்த பிள்ளை அதுவும் உயிர் தெழுதுனால எழும்பி வருமா? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவச்சனமே, எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அனைத்து ஜீவஜந்து, அது அனைத்து மனித குல உயிர்ப்பிக்கப்படும். கட்டுகள் அறுக்கப்பட்டு மரண கட்டுகள் ஜெயித்தவர்களுக்கு கர்த்தரோடு நித்தியமாய் இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டவர்களுக்கு நித்திய ஜீவன், இயேசு ரத்தத்தால் கழுவப்படாதவர்களுக்கு என்ன இல்லை? நித்திய ஜீவன் இல்லை. 1 பேதுரு 1 4 வசனத்தை வாசிக்கும் பொழுது, 1 பேதுரு 1:4 வாசிக்கும் பொழுது, அவர் கிறிஸ்து இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். மறுபடியும் நித்திரை அடைந்தவர்கள், those who are dead, to an inheritance incorruptible, undefiled, and that fadeth not away, reserved in heaven for you. எப்படி நம்ம ஒரு ட்ரெயின்ல நம்ம ரிசர்வேஷன் கோச் இல்லை, ரிசர்வேஷனில் போகிறோமோ, அதுபோல ஆண்டவருடைய இரத்தத்தாலே இயேசுவை மெய் தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு வேதம் சொல்லுது, there is a place reserved for you where Jesus is been on the throne. இயேசு கிறிஸ்து எந்த இடத்துல சிங்காசனத்திலே அவர் இருக்கிறாரோ அதே இடத்துல ஆண்டவர் உங்களுக்கும் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அதை எப்படி இயேசு கிறிஸ்து மரித்தோர் எழுதுனாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய ஒரு சுதந்திரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எதற்காக நாம் உயிர்த்தெழ போகிறோம்? எதற்காக? அழியாததும் மாசற்றதும் வாடாதுமான, எல்லாம் சொல்லுங்க, அழியாததும் மாசற்றதும் வாடாதது. ஆமென். உங்களுக்கு நான் அதிகமான சொல்ல நேரம் இல்லை, சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு நேரம் இல்லை. அழியாதது, தேவனுடைய ராஜ்யம் அழியாதது. நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற அந்த நம்பிக்கை மாசற்றது, கொடுக்கப்படுகிற கிரீடம் வாடாத கிரீடம். தேவன் நம்மளை உயிரோடு எழுப்பி மறுபடியும் கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? ஜெனிப்பிக்கப்பட போகிறார். 1 கொரிந்தியர் 15 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலன் ஆனார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவருக்கும், இந்த பூமிக்கும் உலகத்தில் இருக்கிற அனைவருக்கும் ஆண்டவர் நிரூபித்தார். முதற் பலனாக there is resurrection. Now is Christ risen from the dead and became the first fruits of them that slept. மரித்தவருடைய வார்த்தை போடவில்லை, those who slept in Christ Jesus. He was the first fruit that to be risen. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதன் உயிர்ப்பிக்கப்படுவான். மரணம் ஒரு புள்ளி அல்ல, மரணம் என்பது ஒரு கமா. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் நித்திரை அடைகிறார்கள். என்ன செய்கிறார்களா? நித்திரை அடைகிறார்களாம். அதுதான்
ஆமாம், தானியேல் எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் அங்கே வாசனம். அங்கே அநேக பரிசுத்தவான்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? தூசியிலே பூமியின் மண்ணிலே என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? நித்திரை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். தேவ சனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை நாட்களிலே கிறிஸ்துவோடு மரிக்கிறவர்கள், கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்கள், கர்த்தர் எல்லாரையும் எழுப்பி கொண்டு வரப்போகிறார். ஹல்லேலூயா. ஏசாயா புஸ்தகம் 26வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, the book of Isaiah chapter 29 verse 19, 26:19 சிறுமையானவர்கள் இல்ல 26, ஏசாயா 26:19 மரித்த உம்முடையவர்கள், மரித்த உம்முடையவர்கள், எல்லாம் சொல்லுங்க, மரித்த உம்முடைய, அப்புறம் மரித்த நான், மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களோட கூட எழுந்திருப்பார்கள், பிரேதமான என்னுடையவர்களே கூட எழுந்திருப்பார்கள், மண்ணிலே தங்கியிருக்கிறவர்களே, மண்ணிலே தங்கியிருக்கிறவர்களே விழித்து கெம்பீரியுங்கள், விழித்து கெம்பீரியுங்கள், பனி பூண்டுகளின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும், மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும், மரித்தோரை இந்த பூமி என்ன செய்யும்? புறப்பட பண்ணும். நல்லா புரிஞ்சுங்க, இந்த வசனத்தை நான் ரொம்ப ஆழ்ந்து தியானிக்கும் பொழுது அநேக சத்தியங்களை நான் கற்றுக்கொண்டேன். இந்த மண்ணு உங்களை வைத்துக் கொள்ளாது. இந்த மண் என்ன செய்யாது? உங்களை ரட்சிக்கப்பட்டவங்களையும் கிறிஸ்துவோடு இருக்கிறவர்களையும், கிறிஸ்துவின் பாடுகளிலே சத்தியத்திற்கு நின்றவர்கள், தங்களை பரிசுத்தத்திற்கென்று ஒப்பு கொடுத்தவர்கள், தேவ சித்தம் செய்தவர்கள், இந்த மண் என்ன செய்யாது? வைத்துக் கொள்ளாது. எக்கால சத்தம் கேட்கும் பொழுது இந்த மண் என்ன செய்யும்? துப்புன்னு துப்புமா. இதான் அதோட அர்த்தம். வைத்துக் கொள்ளாது, துப்போம், ஏற்றுக்கொள்ளாது. ஏன்? மரித்தவர்கள் ஒருவரும் மண்ணாசை இல்லாதவர்கள். இந்த மண்ணுக்குரியவர்கள் தான், ஆனால் மண்ணுக்குரிய ஆசை இல்லாதவர்கள். சொல்லுங்க, நாம் யாரு? மண்ணுக்குரியவர்கள் தான், ஆனா என்ன இல்லை? மண்ணாசை இல்லை. இந்த மண்ண ஆசை இல்லாதான் நாம் பூமிக்குரியவர்கள் தான், ஆனா பூமிக்குரிய ஆசை இல்லை. பூமியில இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அது இருக்கிறது தப்பு இல்லை. நம்ம தகுதிக்கு மிஞ்சி இருக்கக்கூடாது. சொல்லுங்க, தகுதிக்கு மிஞ்சி இருக்கக்கூடாது. தகுதிக்கு மிஞ்சி இருக்கும் பொழுது நாம் பூமிக்குரியவர்களாய் மாறுகிறோம், மண்ணுக்கு உரியவர்களாய் மாறுகிறோம். அவன் அதை வாங்கிட்டான், அதனால் நானும் வாங்குறேன். அவன் இப்படி ட்ரெஸ் பண்ணுறான், அதனால் நானும் ட்ரெஸ் பண்ணுறேன். அவன் இப்படி செய்கிறான், அதை நானும் இப்படி செய்கிறேன். அவன் கிழிச்சு விட்டான், நானும் கிழிச்சு போடுறேன். அவன் இப்படி ஒன்று போட்டிருக்கான், நானும் இப்படி ஒன்று போடுறேன். அந்த ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க, நானும் இதை வாங்கிக்கிறேன். எவனோ ஒருத்தன் கிறுக்கான் இப்படி வச்சா, நானும் இப்படி வச்சுக்கிறேன். இதை மண்ணுக்குரியவர்கள். எப்படிங்க? மண்ணுக்குரியவர்கள். ஒரு முறை எங்கள் பாஸ்டருக்கு பேண்ட் எடுக்க போயிட்டு நாங்கள் ஒரு டெய்லர்கிட்ட வந்தோம். அப்போ அந்த டெய்லர் சொன்னார், ரொம்ப 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 அருமையான வார்த்தை. என்கிட்ட அந்த டெய்லர் சொல்கிறார், நான் ஐயாவுக்கு கிட்டத்தட்ட 30 வருஷமாக தைக்கிறேன் ஐயா. முதல் முறை நான் எப்படி பேண்ட் தைச்சனோ அதே ஸ்டைல் தான், அதே ஸ்டைல் தான். ஏன்னா கொஞ்சம் ஐயா கொஞ்சம் இடுப்பு கொஞ்சம் பெருசாகவும் கொஞ்சம் சிறுசாகவும் பெருசாகவும் சிறுசாகவும் தான், அதே ஸ்டைல். பாருங்க, டெய்லர் சாட்சி சொல்றாரு. உங்களை குறித்து உங்களை முடி வெட்டுறன்னா சாட்சி சொல்லுவான், எல்லாரும் வெட்டுற மாதிரி இவனா தான் வெட்டுறான். டெய்லர் என்ன சாட்சி சொல்றாரு? நீங்க வாங்குற துணி கடைக்காரர் என்ன சாட்சி சொல்றாரு? இந்த அம்மாவா, இந்த அம்மா இந்த புடவைலாம் எடுக்க மாட்டாங்க, இந்த அம்மாக்கு இதை எடுத்து கொடு. தெரியும். எப்போ போனாலும் பாஸ்டர் அம்மா போயிடுவாங்க. மதர்ஷா ஓனர் நானும் ஒன்னா படித்தோம் பெயின் ஸ்கூலில். கரெக்டாக அடையாளம் காப்பாற்றிட்டு வந்துடுவார். நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம். ஸ்டாஃப் வந்து ஏதோ கேட்பாங்க, இருப்பா என் ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அப்போது நான் கேட்டேன், பேசிகிட்டே இருக்கும்போது அவர் கவனிச்சிருக்கிறாரு, என்ன அவங்க ஒய்ஃபு ரொம்ப சிம்பிளாக ட்ரெஸ் எடுக்கிறாங்க, நானும் பார்த்துட்டு இருக்கிறேன். ஏ நீ வேறப்பா, அவங்க சின்ன ஐயோ மற்றவங்களாம் பார்க்கும்போது உங்கள் அம்மா ரொம்ப சாதாரணமாக எடுக்கிறாங்க,
நீங்க ட்ரெஸ் எடுக்கிற இடத்துல உங்களுக்கு கொடுத்து என்ன சாட்சி? டெய்லர் உங்களை கொடுத்து என்ன சாட்சி சொல்றாரு? இந்த அம்மா பின்னாடி இவ்வளவு பெரிய ஓட்டை வைக்கணும் வச்சுன்னா அந்த அம்மா அதே மாதிரி தான் வைப்பாங்க. இது உலக ஆசை, மண் ஆசை. இந்த மண் ஆசை, உலக ஆசை உள்ளவர்களுக்கு இந்த மண் என்ன செய்யாது? விடாது. கிராமங்கள்ல உயிர் போகாது, உயிர் இழுத்துக்கிட்டே இருக்கும். உடனே சொல்லுவாங்க, இந்த பெரியவருக்கு கொஞ்சம் மண்ணை கரைச்சி என்ன செய், வாயில ஊத்து. கொஞ்சம் மண்ணை கரைச்சி வாயில ஊத்துறோன்னே, மண்ணை கரைச்சி ஊத்துறதுனால சாகல, நீ கொடுத்த மண்ணுனால அவர் சாகுறாரு. மண் ஆசை போறதுக்கு இஷ்டம் இல்லை. ஏதோ அவர் உயிர் என்ன கேட்குது, ஏதோ கேட்குது. அதனால என்ன செய்யறது? மண்ணை கரைச்சி ஏதோ ஊத்திருக்கீங்களா? சொல்லி கொடுத்தவங்களே இங்க உட்காந்துக்கிறாங்க. பரவாயில்ல, நீங்க தூங்காம சத்தியத்தை கேட்டு இருக்காங்க. கொஞ்சம் மண்ணை கரைச்சி வாயில ஊத்து, கொஞ்சம் பாலை வாயில ஊத்து, சாகனக்க தண்ணிய ஊத்து. பசுத்தவானுடைய மரணம் கர்த்தருடைய பார்வையிலே அருமையா இருக்கு. எப்ப உயிர் போச்சுன்னு தெரியல. எங்க அம்மா சார்ஸ் டாக்டர் அப்பவே சொல்லுவார், பாஸ்டர் நம்ம தனியா இருக்கும்போது தான் உயிர் போவாங்க. அதே மாதிரி அப்பா உயிர் போகுது, நல்ல பாட்டு பாடி 3:05 எழுவணும், நல்ல பாட்டு பாடி டங்ஸ் பேசி, அப்போ காது கிட்ட போய் வசனத்தை சொல்ல. அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, உயிர் போயிடுச்சு. ஆனா காலில் தான் உயிர் இல்லை, ஆனா இருதயம் மாத்திரம் அடிச்சுட்டு இருக்கு. நல்லா சத்தியத்தை சொல்லி சொல்ல, அந்த வசனம் சொல்லும்போது உள்ள இருக்க ஆத்மா என்ன செய்யுது? பூரிக்கு, சந்தோஷமா இருக்கு. கடைசி முடிச்ச 3:57 விட்டார். மண்ணோட தன்னை ஒப்பு கொடுக்கல. ஈஸ்டர் அன்னைக்கு, இந்த நாடு அன்னைக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிரந்தரமா வாழ போறோமா? இல்ல, நான் மண்ணுக்குரியவர்கள் அல்ல. இந்த மண்ணு மரித்தோரை புறப்பட பண்ணும், துப்பும். யோனா அவன் மீனுக்குரியவன் அல்ல. சொல்லுங்க, யோனா மீனுக்குரியவன் அல்ல. அவன் மீனுக்குரியவனா இருந்தா அவன் மீன் வயிற்றிலே இருந்திருக்கும். மீன் அவனை ஜீரணமாக்கிட்டு இருக்கும். நம்ம மீனுக்குரியவர்கள் அல்ல, பூமிக்குரியவர்கள் அல்ல. சொல்லுங்க, நான் பூமிக்குரியவர்கள் அல்ல, மண்ணுக்குரியவர்கள் அல்ல. எக்கால சத்தம் கேட்கும் பொழுது இந்த பூமி, இந்த மண்ணு என்ன செய்யும்? நம்மளை பூமியிலிருந்து புறப்பட போக பண்ணோம். We are going to ascend with power. தேவ வல்லமையோடு அது எழும்பும். அல்லேலூயா. சரீரம் மண்ணோட மண்ணா போகும், ஆனா அந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற இந்த ஆவி, ஆத்மா அது கம்பீரமாய் புறப்பட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி யோனா மீன் வயிற்றிலே அவன் 3 நாள் இருந்தது போல மனுஷகுமார் என்ன செய்யறாரு? 3 நாள் இருக்கிறாரு. நம்மளும் இந்த பூமியில சில நாட்கள், சில வருஷங்களோ இருப்போம். மரித்த பின்பு எக்கால சத்தம் கேட்கும் பொழுது எப்படி மீன் அந்த யோனாவை என்ன செஞ்சிச்சு? கரையில என்ன செஞ்சிச்சு? கக்கி போட்டது போல இந்த உலகம் உங்களை கக்கும், உலகம் உங்களை துப்பும். எப்படா இவன் என்கிட்ட போவான்னு காத்துட்டு இருக்கோம். பரிசுத்தவான்கள் இந்த பூமிக்கு பாரமாய் இருப்பார்கள். தேவனுடைய பிள்ளைகள் இந்த மண்ணுக்கு உரியவர்கள் இல்லை என்பதனாலே we are foreigners. நாம் இந்த பூமிக்கு எப்படியா இருக்கிறோம்? அந்நியரும் பரதேசிகளா இருக்கிறோம். இந்த பூமி நம்மளை ஏற்றுக்கொள்ளாது. இந்த பூமி நம்மளை துப்பும்.
எக்கால சத்தம் கேட்ட உடனே நாம் மறுரூபம் அடைந்து எழும்புவோம். ஹல்லேலூயா. எந்த கல்லும் நம்மளை தடை பண்ண முடியாது ஐயா. எந்த அரசு முத்திரை நம்மளை நிறுத்த முடியாது. காரணம் நம் விண்ணுக்குரியவர்கள், பரலோகத்துக்குரியவர்கள். நாம் புறப்பட்டு போவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. இது நடக்கும். ஆமென். அப்போ நாம் புறப்படணும்னா ரோமர் 8:11 வாசிக்கிறோம், இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களிடத்திலே வாசமாய் இருக்க வேண்டும். The spirit of him that raised up Jesus from the dead should dwell in you. மரித்த இயேசுவை உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவி யாரிடத்திலெல்லாம் இருக்கிறதோ அவர் உயிர் செல்வது போல நாமும் ஒரு நாள் உயிரோடு எழும்புவோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய சரீரத்தில் எந்த ஆவி இருக்கு? Can you examine yourself? நீ கொஞ்சம் சோதித்து பார்க்க முடியுமா? எனக்குள்ள என்ன ஆவி இருக்கு? கவலை, பயம், துக்கம், ஐயோ என்ன செய்வேன், ஐயோ என்ன ஆகும் தெரியல, ஐயோ நான் செத்துட்டேன் என்ன ஆகும் தெரியல, ஐயோ என்ன ஆகும் தெரியல. அது பயமே வேணாம். கிறிஸ்துவின் ஆவி உங்களிடத்திலே வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை எழுப்பின அதே ஆவி உங்களையும் என்னையும் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. கரத்தை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் என்னிடத்திலே வாசமாய் இருக்க வேண்டும். That spirit should dwell in you. அந்த ஆவியை நீங்க விடுட்டீங்கன்னா, a pastor, a bishop, a reverend, a prophet, and a miracle worker, evangelist, whoever may be, ஒரு பெரிய பிரசங்கியா இருக்கலாம், உபதேசியா இருக்கலாம், பாட்டுக்காரன், ஆராதனைக்காரனா இருக்கலாம், பிஷப்பா இருக்கலாம், பெரிய போஸ்டா இருக்கலாம், கிறிஸ்தவனா இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா அவனுக்குள்ள உயிர்ப்பிக்கிற ஆவி இல்லைன்னா கடைசி நாள்ல எக்கால சத்தம் கேட்கும்போது யாரும் என்ன செய்ய முடியாது? உயிர்ப்பிக்கப்பட முடியாது. ஆனால் அந்த நாளிலே நீங்கள் சற்று யோசித்து பாருங்க, உயிர்ப்பிக்கிற ஆவி, கிறிஸ்துவை உயிர்ப்பிக்கிற ஆவி என்னிடத்துல வாசமா இருக்கிறதா, இல்ல உலக ஆவி எனக்குள்ள இருக்கிறதா? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 23வது வசனத்துல வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15வது வசனம் 23வது வசனம், அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். தன் வரிசையிலே சொல்லுங்க, அவன் 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 சொல்லுங்க, அவன் அவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். எல்லாரையும் என்ன செய்வார் ஆண்டவர்? அவன் அவன் தன் வரிசையிலே. அல்லேலூயா. எப்படி இந்த ஏல இருந்து உயிர்ப்பிப்பாரா, இல்ல பீல இருந்து உயிர்ப்பிக்கப்படுவார்களா எப்படின்னு இல்லை. ஆனா வசனம் சொல்றது அவன் அவன் தன் வரிசையிலே. எல்லாம் ஒரு செகண்ட்ல everything will be completed. எல்லாம் முடிஞ்சிடும். எல்லாம் டக் 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 எல்லாம் முடிஞ்சிடும். நீங்க எதிர்பார்க்கவே மாட்டிருக்கீங்க. ஆனா எதிர்பார்க்கிற அவன் தன் கிரியைக்கு என்ன செய்வான்? உயிர்ப்பிக்கப்படுவான். இன்னைக்கு தகப்பனே, தாய், தகப்பன், சகோதரன், சகோதரி, தம்பி, தங்கச்சி கேட்கிறேன், இன்னைக்கு இயேசு வந்தா நீ உயிர்ப்பிக்கப்படுவாயா? உயிர்ப்பிக்கப்பட வேண்டிய நேரம், காலம் இது வந்து விட்டது. இன்னைக்கு யுத்தத்தின் செய்தி கேட்கிறோம். பயங்கரமான காரியங்கள் எதுவுமே, if you take a paper, newspaper, nothing is good news. பிரதர் அன்னைக்கு எனக்கு சொன்னது I still remember. என்ன பாஸ்டர் ஏன் சொன்ன பேப்பர்ல நெகட்டிவ் தான் இருக்கு, இல்ல ஏன் சொன்ன நெகட்டிவ் தான் இருக்கு. எது காலேஜில் நெகட்டிவை பார்க்கணும்? நான் பொதுவாக இங்கிலீஷ் பேப்பரில் நான் ரொம்ப அதிகமாக நான் பார்த்துட்டு இருந்தேன், வருகைக்கு என்ன நடக்குது, யூஎன் என்ன சொல்றாங்க, இஸ்ரேல் என்ன சொல்லிட்டு இருக்கு, இப்போ பீஸ் டாக் ஆரம்பிச்சிருக்கு. ஹமாஸ் தே வாண்ட் டு சரௌண்ட் அந்த 56 ஹாஸ்டேஜஸை அவங்க திருப்பி கொடுக்குற பிணை கைதிகளை திருப்பி ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். அவன் சொல்றான், டேய் நீ போகிறப்போ பார்த்தா நீ இப்படி சொல்லிட்டே இருக்கிற, ஆனால் அவன் விட்ட மாட்டோம் பாரு என்ன பண்ணுறான் பாருன்னு அட்டி நொறுக்குன்னு நொறுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் என்ன அடையாளம் தெரியுமா? அல் அக்ஸா மாஸ்க்ல தேவ ஆலயம் கட்டப்படணும். அதுதான் அவனுக்கு வேற இல்லையா. அது வேத வசனம் நிறைவேறணும். உலகத்துக்கு தெரியாது இப்படி ஒரு இயேசு இப்படி ஏன் சும்மா இருக்கார். ஒருத்தன் கேட்கிறான், இயேசு சும்மா இருக்கிறாரு? வேத வசனம் நிறைவேறுவதற்காக தேவ சித்தம் என்பது ஒரு காரியம் இருக்கிறது. அந்த சரித்திரத்தில் நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்குது. யாரும் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. நீ ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது ஆண்டவர் விரும்புகிறார். நீ மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீ கிறிஸ்துவனாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பல. கிறிஸ்துவை உடையவனாக இருக்க வேண்டும்.
கிறிஸ்துவின் ஆவி உனக்குள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவர் எல்லாரும் தங்கள் தங்கள் தன் வரிசையில் என்ன செய்யப்படுவார்கள்? உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. நான் அப்படியே சுருக்கமாய் நாம் எடுத்து முடிக்க விரும்புகிறேன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, 1 Peter chapter 1 verse 13, 1 பேதுரு 1:13 வாசிக்கும் 1:13 வாசிக்கும் பொழுது, ஆகையால் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு, மனதின் அறையை கட்டி தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாய் இருங்கள். உங்களுக்கு அளிக்கப்பட்ட பூரண நம்பிக்கையிலே எப்படி இருங்க? உங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாய் இருங்கள். பூரண நம்பிக்கை. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பு, ஆண்டவர்களுக்கு கொடுத்த அபிஷேகத்திலே நீங்க எப்படி இருங்க? பூரண நம்பிக்கையுள்ளவராக இருங்க. இந்த பூரண நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தான் தெளிந்த புத்தி. இந்த பூரண நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் மனதின் அறை என்ன செய்யுங்க? கட்டிக்கொள்ளுங்க. You should have a control. You should have a control on this world. மனசு சொல்லுவோம், நீ அங்கே போ, இங்கே போ, இது செய், அது செய், அவனை பாரு, இவனை பாரு, இதுக்கு இது செய், அது செய், இது செய். ஆக மொத்தத்தில் அவன் பைபிள் வாசிக்க நேரம் இல்லை, ஜெபம் பண்ணுறது நேரம் இல்லை, சபைக்கு வர நேரம் இல்லை, ஆராதனை செய்யறதில்ல, இதோ குடுக்குன்னு ஓட்டி வரோம். ஐயோ அப்பா 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 அப்படியே டயர்டாக இருக்கு, அப்படி தூங்கிடுறது. எத்தனை நாள் ஓட போறீங்க? இன்னும் எத்தனை நாள் இப்படி சிந்திக்காம இருக்க போறீங்க? இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம் இது. அதனால தான் பேதுரு கடைசியா சொல்லி முடிக்கிறாரு, நீங்கள் மனதின் அறை என்ன செய்துக்கொள்ளுங்க? கட்டிக்கொள்ளுங்க. நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்லவே, நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்லவே. Wherefore gird up the loins of your mind. உன் மனதின் அறையை கட்டிக்கொள்ளுங்க, சிதறட விடாதுங்க. வெறும் கையாய் வந்தோம், நிர்வாணியாய் வந்தோம், ஒண்ணுமில்லாம வந்தோம், ஒண்ணுமில்லாம போக போறோம். நத்திங். அடிக்கடி என்னுடைய மோர் கான்சென்ட்ரேஷன் ஆன் மை லாஸ்ட் டேஸ். இப்போ அது முடிஞ்சிச்சு. மை டேஸ் ஆர் ஓவர். நேற்று கூட நான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப்டர் என்னோட எபிலிட்டி ரொம்ப குறைஞ்சிருக்கு. பிப்ரவரி 8ஆம் தேதி நான் நின்றுட்டு இருந்தேன். இப்போ ஞானஸ்தானம் எடுக்க அந்த குட் ஃப்ரைடேக்கு 2 நாளைக்கு முன்னால் தான் அப்பாடான சேரை போட்டு உக்காந்தாங்க. இல்லைன்னா ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு வேலை, எது இடிக்கு, எது தூசி, எல்லாம் கான்ட்ராக்ட் யாரும் எடுக்க முடியாதுட்டாங்க. ஸோ டெய்லி வேஜஸ் we have to pay. இங்கே 2 பேர்கிட்ட வேலை கொடுத்தா அங்கே அடுத்த 4 பேர் அங்கே போய் பிடி பிடிச்சுன்னு இருப்பான். இங்கே வந்து பார்த்தோன்னா அங்கே போய் நிற்பான். அங்கே என்ன பண்ணுறது? சரி போ, ஒரு நாளைக்கு we are paying more than 15,000 rupees for labor. சரி ரைட், ஓகே, இது தர்மம் மாதிரி, ஓகே, வேலை முடிச்சா போதும். ஏன் ஊழியம் நடக்கணும், தேவ சித்தம் நடக்கணும். இது போல இன்னொரு வீடு என்னால் கட்ட, திஸ் மை லாஸ்ட், முடிஞ்சு போச்சு. பிள்ளைங்க அடைக்க சொல்லுப்பா, இனிமேல் ஏதாவது கட்டணும்னா அப்பாவுக்கு ஒரு ஃப்ளாட் எடுத்து நீங்களே ஷிஃப்ட் பண்ணுங்க, நீங்களே வைங்க, நீங்களே பார்த்துங்க. நான் அப்பா ஒரு வேலை கூட என்னால் செய்ய முடியாது. ஐ நோ தட் ஐ எம் லூசிங் மை எபிலிட்டி. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, these are the days, sit and think about your eternity. உட்கார்ந்து இந்த கடைசி காலத்தினுடைய ஓட்டத்தை நீ எப்படி ஓடி முடிக்க போற தியானம் பண்ணு. உட்கார். நோ மோர் ரன்னிங். இந்த டே ரன்னிங் ஓடுற நாளாக முடிஞ்சு போச்சு. சில பேர் சொல்லுவாங்க, ரிட்டையர் ஆனால் பாஸ்டர் நான் சர்ச்சு தான் இருக்கணும். சிரிக்கிறாரு, பிடிக்கிறாரு. பாருங்க பாஸ்டர்னு, அப்புறம் இந்த கிட்னி ரிப்பேரு, அது ரிப்பேரு, இது ரிப்பேரு, கால் ரிப்பேரு, எல்லாம் ரிப்பேர் ஆகி ஆடி கிடக்குது. நல்லா இருக்கும் போதே வரணும் சபைக்கு. ரிட்டையர் ஆன உடனே எங்கே வந்துடணும்? சபையில் உங்களுக்குலாம் வேலை இருக்கு, எவ்வளோ வேலை இருக்கு. சும்மா உட்காந்து ஜோம் பண்ணிட்டு ஆண்டவர், நான் நல்லா பார்த்துருக்கேன். வெளியே சும்மா உட்காந்துருப்பேன், கரெக்டாக வருவேன். நான் உட்காராதனால யாரும் வரமாட்டான். உட்கார்ந்து ஆண்டவர் அனுப்புவார். நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டு இனி ஓடி ஆடி திரிஞ்சு போதும், உட்காருங்க. நீங்கள் மாசற்றவர்களாக உறுதியாக நீங்கள் ஆண்டவருடைய காரியத்தில் காணப்படுங்க. ஆண்டவருடைய வருகையிலே நீங்கள் மரித்தோர்களில் முதல் பலனாக எடுத்துக்கொள்வார். கடைசியாக 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆவது வசனத்தினை வாசித்து நாம் முடிப்போம். 1 பேதுரு 3:18. ஏனென்றால் கிறிஸ்துவும் நம்மை
தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலை உண்டு, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். சொல்லுங்க, மாம்சத்திலே அவர் கொலை உண்டார், ஆவியிலே அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார். யாரெல்லாம் அந்த கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறதோ அவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் உயிர்ப்பிப்பார். We are going to be raised. We are going to be raised for eternally. நாம் ஒவ்வொருவரும் நாம் உயிர்ப்பிக்கப்பட போகிறோம். நித்தியமாக. இனி நமக்கு மரணம் இல்லை, இனி நமக்கு துக்கம் இல்லை, இனி நமக்கு வேதனை இல்லை, இனி நமக்கு பாடுகள் இல்லை, இனி நமக்கு பசி இல்லை, இன்னைக்கு நமக்கு தாகம் இல்லை. ஏனால் உயிர்ப்பிக்கப்பட்ட சரீரம் இது மகிமையின் சரீரம். இந்த மகிமையின் சரீரத்திற்கு பூமிக்குரிய காரியங்கள் எதுவுமே தேவை இல்லை. தேவன் அவருடைய சாயலாக நம்மளை வைத்துக் கொள்வார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மாம்சத்திலே கொலையுண்டார், ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டது போல நாம் ஒவ்வொருவரும் ஆவியில் என்ன செய்யப்பட போகிறோம்? உயிர்ப்பிக்கப்படுகிறோம். உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்கு? கிறிஸ்துவின் ஆவியா இல்ல சுய ஆவியா? கிறிஸ்துவின் ஆவியா இல்ல இந்த பூமிக்குரிய மண்ணுக்குரிய ஆவியா? இது நீங்களே கேளுங்க. வலது கை நெஞ்சில வைங்க. எந்த ஆவி உங்களுக்கு வேலை செய்யுது? Which spirit is ruling you? எந்த ஆவி உங்களை ஆளுகை செய்கிறது? ஈஸ்டர், வெரி குட், ரொம்ப சந்தோஷம். நியூ ட்ரெஸ், நியூ ஃபேஸ், ஒரு க்ளூமி ஃபேஸ். ஆனால் உங்கள் இருதயம் இன்னைக்கு என்ன சொல்லுது? எனக்குள்ள எந்த ஆவி இருக்கிறது? கவலை, துக்கம், பாரம், நம்பிக்கையற்ற ஒரு நிலைமை. இருதயத்தில் கை வைங்க. கேளுங்க. நீங்கள் கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, எனக்குள்ள உலகத்துக்குரிய ஆவி, மண்ணுக்குரிய ஆவி வேண்டாம். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே மாம்சத்திலே கொலை உண்டீர், ஆவிலே உயிர்ப்பிக்கப்பட்டீர். கிறிஸ்துவின் ஆவி எனக்குள்ளே வாசமாக இருப்பதாக. எல்லாம் சொல்லுங்க. டாக். உங்களோட இருதயத்தோடு பேசுங்க. ஆண்டவரே, எனக்குள்ள உங்க ஆவி இருக்கட்டும். அந்த கிறிஸ்துவின் ஆவி தான் ஒரு மனுஷன் உயிர்ப்பிக்கப்பட போகிறது. கல்லறைகள் திறக்கும். ஆமென். தன்னை தீயிலே விழுங்கினவர்களை ஒப்பு கொடுக்கும். தண்ணீர் விழுங்கினவர்களை தண்ணீர் ஒப்பு கொடுக்கும். எல்லா கடைசி நாளிலே சிலர்லாம் கல்லறையே இல்லாமல் மறைச்சிருக்கிறாங்க. தீயினாலும் அக்கினினாலும் தண்ணீர்னாலும் அழிஞ்சிருக்கிறாங்க, மண்ணில் புதைஞ்சிருக்கிறாங்க. ஆமென். எல்லாரும் கடைசி நாட்டில் எக்காலசத்தை கேட்கும் பொழுது எல்லாம் எங்கே இருக்கிறாங்க அவங்க எல்லாரும் ஒப்பு கொடுப்பாங்க. அந்த ஒப்பு கொடுக்குறப்பட நாளிலே நான் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இயேசுவே, நீ உயிர்ப்பிக்கப்படும் பொழுது ஆண்டவரே நானும் உம்மோட கூட சேர்ந்து உயிர்ப்பிக்கப்பட எனக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை நீ அதை சொல்கிறதுக்கு வாய் வரலையா? ஏன் உன் பாவம் தடை செய்து அநேகர் நெஞ்சில் கூட கை வைக்க முடியாமல் நீ அப்படியே உட்கார்ந்து இருக்கிறீங்க. நான் அதை பார்த்துட்டு தான் இருக்கிறேன். உங்கள் வலது கை நெஞ்சில் வைக்க முடியலையா? ஏன் வைக்க முடியல? இன்னும் நீங்கள் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறீங்க. இன்னும் பாவம் உங்களை ஆளுகை செய்து உலகம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. மரணம் ஒரு நாள் வரும் பொழுது இயேசு மரித்தார். அவர் ஒரு தெய்வமாக இருக்கிறவரே மரித்தார். நாம்லாம் எம்மாத்திரம். அவர் மரித்தார். ஒரு நாள் நானும் மரிக்கணும். பிறந்த எவனும் ஒரு நாள் மரித்து தான் ஆக வேண்டும். மரணம் தான் முடிவல்ல. மரணம் இட்ஸ் அ கமா. மரணம் திரும்பவும் அவனை மனிதனை பின்தொடரும். ஆண்டவருக்குள்ள நாம் மரிப்போமானால் ஆண்டவரோடு நாம் கூட உயிர்ப்பிக்கவும் படுவோம். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை இருக்கிறதா? எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு அந்த நம்பிக்கை நான் ஆண்டவரே புதுப்பிக்கிறேன். ஆண்டவரே, நான் புதுப்பிக்கிற மரணம் எனக்கு கவலை அல்ல. மரணம் எனக்கு ஒரு இழப்பு அல்ல. மரணம் என் வாழ்க்கையில தோல்வி அல்ல. மரணம் என்னுடைய நித்திய ஜீவனுக்கு முதல் படி. ஆண்டவரே, என்னை ஆயத்தப்படுத்துவீராக. எல்லாம் கரங்களை அசைத்து ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் நல்ல கையை உயர்த்தி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. பாவ மன்னிப்பு இல்லாதவங்களாம் இன்னும் பாவ மன்னிப்பு அடையாமல் இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. மரணம் மிக கொடூரமானது. மரணத்தை சந்திக்கும் நேரம் வந்த பொழுது நீ அன்னைக்கு கதறுவாய், ஐயோ இயேசுவே என்று. ஆனா மறுபடியும் பிறவாவிட்டால் நீ தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. You have to born again. நீ ஆவினாலும் ஜலத்தினாலும் நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். மறுபடியும் பிறந்தாதான் தேவ ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். ஹல்லேலூயா. எல்லாம் அந்த கரங்களை எல்லாம் கீழே போடுங்க. இப்போதான் ஒரு அழைப்பு கொடுக்க விரும்புகிறேன். நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஆனால் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கல.
நான் இன்றைக்கு மரித்தால் பரலோகம் வர முடியாது சத்தியம் எனக்கு தெரியும். ஆனால் ஞானஸ்தானம் எடுக்க விரும்புகிறேன். எல்லாம் கண்ணை மூடிடுங்க. யாரும் கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்க வேண்டாம். கண்ணை திறந்து வேடிக்கை பார்த்துருந்தீங்கன்னா மற்றவங்களுக்கு இடெல்லாம் இருக்கும். எல்லாம் கண்களை மூடி இருப்பாங்க. விசுவாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நீர் பேசும், நீர் பேசும், நீர் இடைப்படும், நீர் இடைப்படும். இது வரைக்கும் ஞானஸ்தானம் எடுக்கல, ஆனால் ஞானஸ்தானம் எடுக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன். நான் இது வரைக்கும் நான் ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை, ஆனால் இன்னைக்கு நான் ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன். 3 முக்கோடி தெய்வங்களை உயிரோடு எழுந்த ஒரே தெய்வம் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அப்படி இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் நான் ஒப்பு கொடுக்குறேன், ஞானஸ்தானம் எடுக்கிற ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிற கையை உயர்த்துங்க. ஒப்பு கொடுக்குறவங்களாம் கையை தூக்குங்க பார்க்கலாம். எஸ், உயர்த்தப்பட்ட கருத்துக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. God bless you, God bless you. ஆண்டவரை ஆசீர்வதிப்பாராக. ராஜாதி ராஜாவே மக்கள் ஸ்தோத்திரம். இன்னும் இங்கே உண்டு, இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் உண்டு. ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு ஒப்பு கொடுக்கும் போது பரலோகம் கரத்தை பார்க்குது, பரலோகம் கரத்தை பார்க்குது. ஞானஸ்தானத்தை தள்ளி போடாதீங்க. தங்களுக்கு கேடு உண்டாக ஞானஸ்தானத்தை தள்ளி போட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கீழே போடலாம், கையை கீழே போடலாம். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ சிஸ்டர். God bless you. ஹல்லேலூயா. ஆண்டவரே உயர்த்தப்பட்ட கரங்களுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரே இந்த மகிமை பிரசன்னம் அழியாதது வாடாததுமான உங்க ஆவி எங்களோட வாசமா இருக்கும்படி ஜெபிக்கிறோம். எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும்